நிற்காமல் சென்ற கார், விரட்டி சென்ற போலீஸ்காரர்கள். காருக்குள் இருந்தது யார் தெரியுமா? காருக்குள் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியுமா? அது பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பேசிருக்கிறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அதிர்ச்சி தரக்கூடிய விதத்துல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு இந்த தாவேக அரசுக்கான சாட்சிகளாக மாறி நிற்கின்றன. ரொம்ப கேவலமா இருக்குது. அந்த காருக்குள் இருந்தது யார், காருக்குள் என்ன இருந்தது என்பதை பற்றி விரிவாக நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வியும் என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திருப்பூர் பல்லடம் அருகே ஒரு கார் மிக விரைவாக வருகிறது. நொச்சிப்பாளையம் என்ற இடத்தின் அருகே வருகின்ற பொழுது காவல்துறையினர் அந்த காரை சோதனைக்காக மறிக்கிறார்கள். கார் நிக்காம ஸ்பீடா போகுது. காவல்துறையினர் விரட்டுறாங்க. விரட்டுகின்ற பொழுது அந்த கார் வேகமா போய் ஒரு போஸ்ட் கம்பத்துல முட்டிடுது. முட்டி கார் நிக்குது. காவல்துறையினர் போய் காரை பிடிச்சி உள்ள தொடர்ந்து பார்த்தா 140 கிலோ போதை பொருட்கள். எவ்வளவுங்க? 1, 2 அல்ல, 140 கிலோ போதை பொருட்கள். என்னடா போதையெல்லாம் ஒழிச்சு விட்டாருன்னாங்க விஜய் அண்ணா ஆட்சிக்கு நீங்க 140 கிலோ வச்சிருக்கிறீங்க, என்னடா இது, தமிழ்நாடா இல்லையா அப்படின்னு காவல்துறையினர் அதிர்ந்து போய், சரி யாரா இதெல்லாம் பண்றான்னு உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி. வேற யாரா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. அப்படியே இப்ப டிவில பாத்துட்டு இருக்கிறவங்க, செல்போன்ல பாத்துட்டு இருக்கிறவங்க, அங்க இருந்து கரெக்டா சொல்லுங்க. கடத்தி வந்தது யாரா இருக்கும்? எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கும்? வெரி குட். வேற யாரு? தாவேகாவை சேர்ந்தவர் தான். தாவேகாவை சேர்ந்த பெரியசாமி அப்படிங்கிறவரும், ஓட்டுநர் தினேஷ் அப்படிங்கிறவரும் இந்த விவகாரத்தில் இப்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஆட்சி வந்ததிலிருந்து, இந்த அரசு வந்ததிலிருந்து பாலியல் வழக்கா கைதாகிறது யாருன்னு பார்த்தா தாவேகா காரனா தான் இருக்கான். முன்னாடி எல்லாம் பாஜகன்னு வரும். இப்ப எல்லாம் தாவேகா. பாஜக இடத்தை தாவேகா நிரப்புகிறது. எந்த விதத்துல? இந்த விதத்துல. ஆமா. பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, தாவேகா நிர்வாகி. போதை பொருள் கடத்தல், தாவேகா நிர்வாகி. அமைச்சர் மாத்திரையை பொடியாக்கினார். எல்லாம் இவர்கள் ஊழல் ஒழிப்பை பேசுகிறார். இதை விட இன்னும் பல அதிர்ச்சியான வீடியோ இருக்குது. நான் 1 by 1 வர்றேன். முதல்ல நீங்க இந்த தாவேகா உறுப்பினர், தாவேகா நிர்வாகி பெரியசாமி, அவர் கார்ல போன அழகும் போலீஸ்காரர்கள் அவரை கைப்பற்றிய காட்சியை நீங்க பார்க்கணும். அப்பதான் மாற்றம்ங்கிற பேர்ல நீங்க என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்கிறது நமக்கு தெரியும். அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க தம்பி. நீங்க எங்க தொடர்ந்து போறீங்க? பாத்துட்டீங்களா? ரைட். இது இன்னொன்னு. இப்ப நீங்க சொல்லலாம், சார் தாவேகால கட்சியில ஒருத்தர் உறுப்பினரா இருக்காரு, அவ்வளவுதான். இதனால நீங்க இதை பெரிதுபடுத்தி உடனே தாவேகாவே பாருங்கள், தாவேகாவினர் இப்படி செய்கிறார்கள் அப்படின்ட்டு நேரா போய் முதலமைச்சர் அவர்களை நோக்கி கேள்வி கேட்பது முறையா? ஒரு தாவேகாவினுடைய அடிப்படை நிர்வாகி, ஒரு அடிப்படை தொண்டன் செய்த தவறுக்கு தாவேகா கட்சி பொறுப்பாகுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க. யாரு கேட்பாங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு தாவேகாவுக்கு கவலையே இல்லை. ஏன்னா தாவேகாவை நோக்கி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் களத்தில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தாவேகாவை நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா, இனிமேல் ஐயா மாணிக்கம் தாகூர் ஒருவர் நான் வருகிறேன் அப்படின்ட்டு வந்துடுவாரு. ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? இந்த விஷயத்துக்குள்ள வர அதுக்குள்ள இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை பேசணும்னு நினைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய சதி வலை ராகுல் காந்தியால் திமுகவிற்கு எதிராக பின்னப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த சதி வலையை பின்னியதில் நான் முதன்மையாக குற்றம் சாட்டுவது ராகுல் காந்தியை தான். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டுக்கே தெரியாது. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள பிரவீன் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து அவரை திமுகவிற்கு எதிராக பேச வைத்து, அவரை தாவேகாவிற்கு ஆதரவாக பேச வைத்து, திடீர்னு மாணிக்கம் தாகூரை திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேச வைத்து, தாவேகாவிற்கு ஆதரவாக பேச வைத்து, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தாவேகாவை போய் ஆதரிச்சு
இப்ப ஆதரிச்ச உடனே ஒரு எம்பி சீட்டு, அந்த எம்பி சீட்டு ராஜ்யசபா யாருக்கு போகுது? பிரவீன் சக்கரவர்த்திக்கு. திமுக தோற்கடிக்கப்பட்டு தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் காங்கிரஸ் போய் முதல் ஆளா போய் ஆதரவு கொடுக்குது. இப்ப காங்கிரஸ் தலைவர் யார் மாற்றப்படுகிறார்? மாணிக்கம் தாகூர். அப்போ தாவேகாவிற்கு விசுவாசமாக வேலை பார்த்த காரணத்தினால் மாணிக்கம் தாகூருக்கு காங்கிரஸில் மாநில தலைவர் பதவி. தாவேகாவிற்கு விசுவாசமாக பணியாற்றிய காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர். பிரவீன் சக்கரவர்த்தியை விட பன்மடங்கு காங்கிரசுக்காக உயிரை கொடுத்து உழைத்தவர்கள் எனக்கு தெரியும். அவங்களை யாருக்கா கொடுத்தீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான் திமுகவை வீழ்த்துவதற்கு தாவேகாவோடு ரகசிய உறவை வைத்துக் கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவாக ராகுல் காந்தியால் இங்கே பணியமர்த்தப்பட்டவர். புரியுதா? இந்த ராகுல் காந்தியை தான் நான் பிரதமராக்கியே தீர்வேன் என்று ஸ்டாலின் துடித்தார். பாவம், ஸ்டாலின அத்தனை பேர் முதுர குத்திட்டாங்க. அவர் எல்லோரையும் நேசிப்பார், யாரையும் அவர் வெறுக்க மாட்டார், எல்லாரையும் நேசிப்பார், எல்லாரையும் நம்புவார். அந்த நல்ல மனம் இருக்குல்ல, அந்த நல்ல மனதிற்கு இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர் முதுகுல குத்துறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனே ராகுல் காந்திய பிரதமர்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டாங்க. இவரை போய் பிரதமர்னு எப்படி அப்படின்னு இந்தியா முழுக்க பப்புன்னு கிண்டல் பண்ணுச்சு பாஜக. அந்த பப்புங்கிற கேரக்டரை உடைத்து ராகுல் காந்திக்கு ஒரு ஹீரோ இமேஜை கொடுத்தது திமுக. அதுக்கு வசமா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. ரைட், இருக்கட்டும். இப்ப அது இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள வர்றேன். இப்ப இங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, தாவேகாவினருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் இனிமேல் வந்து ஐயா வைகோ வேற வந்திருக்கிறாரு. இனி 5 வருஷம் பாருங்க, வைகோலாம் நீங்க வந்து தாவேகாவை நோக்கி என்ன கேள்வி கேட்டாலும் விஜயே ஆச்சரியப்படுற அளவுக்கு வைகோ வந்து அப்படி துண்டத்துக்கு தோல்ல போட்டு வந்து நிப்பாரு பாருங்க. அப்படி வருவாரு, வேற லெவல்ல இருப்பாரு. ஆனா தாவேகா கூட்டணியில இருந்து என்னைக்கு வெளியில வராரோ அன்னைக்கு விஜய் அவ்வளவுதான் கஷ்டம். விஜய் பாடு அன்னைக்கு கஷ்டம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு திமுகவை எதிர்த்து எப்படி கடுமையா பேசுறாரோ இந்த மாதிரி 10 மடங்கு தாவேகாவுக்கு எதிராக அன்னைக்கு பேசுவார். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சியில் அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, மோசமா இருந்துச்சுன்னு. ஐயா ஏன் இப்ப சொல்றீங்க? கூட்டணியில இருக்கும்போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், கூட்டணி விட்டு வெளில வந்தாதான் சொல்லுவேன் இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா விஜய் அவர்களே? இப்ப உங்க கூட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் உங்களை வாழ்த்தி பேசுவார்னு அர்த்தம். கூட்டணியை விட்டு வெளியில வந்த வரைக்கும் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு வேற லெவல்ல பேசுவார். ஐயா இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப தாவேகாவினுடைய சாமானிய நிர்வாகி வேண்டாம், தாவேகா அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் திருப்பூர்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளப், அந்த கிளப்போட அந்த இதை திறந்து வச்சிருக்கிறார். அதை திறந்து வச்சு அவங்க ஏதோ பாசறை கூட்டம் மாதிரி ஏதோ நடத்துறாங்க. திறந்து வச்சுட்டு ஐயா வர்றாரு. எல்லாம் மாது எல்லாம் அங்க போதை, பெண்கள் ஆபாச நடனம், ஃபுல் போதை. இது யாரு? சாமானிய நிர்வாகியா? இல்ல, தாவேகாவை சேர்ந்த அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்த பாசறை கூட்டத்துல நடந்த கூத்து இது. எந்த செங்கோட்டையன்? இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஐயா பே சண்முகம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட முயற்சி நடந்ததாக பே சண்முகம் குற்றம் சாட்டினாரே, அந்த செங்கோட்டையன் லாரியை விட்டு அடிச்சு தூக்குங்க அவரேன்னு சொன்னதாக பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சங்கத்தினர் ஐயா பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளருக்கு சொன்னார்களே. வாச்சாத்தி விவகாரம் நீங்க வந்து ஜெயலலிதா 1991 முதலமைச்சரான பொழுது வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் வாச்சாத்தியில் சாமானிய பழங்குடியின மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட அட்டூழியங்கள், கொடுமைகள், அதன் முகமாக ஐயா பே சண்முகம் அவர்களால் குற்றம் சாட்டப்படுகின்ற அந்த செங்கோட்டையன் தொடங்கி வைத்த பாசறை கூட்டத்துல மாது எல்லா கூத்து நடந்திருக்கு. அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் இப்படி ஒரு ஆபாச நடனம் தேவையா? உடன் சேர்ந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகளை மது அருந்திவிட்டு நடனமாடுவதா? இதுதான் தன்னார்வலர்களை ஊக்குவிப்பதா என்பதே பலருக்கும் ஆதங்கம். இப்ப நீங்க செங்கோட்டையன் நீங்க கேள்வி கேட்டீங்க. நீங்க இப்ப ஐயா பேசும்போதுமே வந்து இதுக்கு ஏதாவது மறுப்பு சொன்னாலும் சொல்லுவார். அவர் சோப்பு துண்டு போட்டு வருவார், வைகோ கருப்பு துண்டு போட்டு வருவாரு, ஐயா பேசும்போது சோப்பு துண்டை போட்டு ஒரு வேளை வந்து நினைச்சலாம். நாடு எங்க போயிட்டு இருக்குது பாத்தீங்களா? நாடு எங்க போயிட்டு இருக்குது? திமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அனுதினமும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த தோழமை கட்சிகள் எதுவும் இனி தாவேகாவை கேள்வியே கேட்காது. அடுத்தது திருச்சி போதை ஊசிக்கு இளைஞர் பலி.
பாருங்க, செய்தி பாருங்க எப்படி இருக்குது. போதை இவர்கள் ஒழித்த லட்சணம், பெண்கள் பாதுகாப்பு லட்சணம் என்னவா இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாடு எதை நோக்கி நகரிக்கிறது? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நேற்று மணலியில மக்கள் பெரும் போராட்டம் மின்வெட்டிற்கு எதிராக அந்த வீடியோ காட்டுங்க. அந்த மணலியில நடந்த அந்த வீடியோ, அந்த போராட்ட வீடியோ காட்டுங்க. மக்கள் தெருவில் இறங்கி நைட்டெல்லாம் கரண்ட் போயிருதுங்க. நைட்டு 10 மணிக்கு கரண்ட் போச்சுன்னா நாங்க எப்படி தூங்குறது? வேலை வெட்டியை விட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைத்து வந்து அயர்ந்து உறங்கலாம் என்று சாமானிய தொழிலாளிகள் நினைக்கின்ற பொழுது பவர் கட். அந்த வீடியோ காட்டுங்க. நீங்க நேற்று 3:30 மணிக்கு போச்சு. குழந்தைங்களுக்கு மோசம் ஆகி போச்சு. உடம்பு சரியில்லாம 2 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்க பாத்துட்டீங்களா? இது எங்க? இது தமிழ்நாடு முழுக்க நடக்கு. இப்ப நீங்க பார்த்தது சென்னையில மணலில. இந்த மின்வெட்டிற்கு யார் காரணம்? பிரிட்டிஷ்காரன் தான் காரணம். அப்படி சொல்லணும் உண்மை. ஏன்னா இவங்க திமுகம்பாங்க. இப்ப திமுக ஆட்சியில ஏன்டா மின்வெட்டு இல்ல? அது அப்படிலாம் கஷ்டமான கேள்வி எல்லாம் நீங்க சிலபஸ்ல இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்றது? திமுக தான் காரணம்னா திமுக ஆட்சியில மின்வெட்டு இருந்திருக்கணும்ல. அதை நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப நாட்டுல போதை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மின்வெட்டு, சரியா? அமைச்சர் தொடங்கி வச்ச விழாவிலேயே மது தலைவிரித்து ஆடிக்கிறது. போதை பொருளை கடத்திட்டு போறவனை பிடிச்சா அவன் தாவேக்கா காரனா இருக்கான். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மின்வெட்டு, தாவேக்கா காரங்க என்ன சார் செய்யறாங்க? இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். ஆணவ படுகொலைகள். ஆணவ படுகொலை, என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்லாம் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கொந்தளிச்சிருவாரு. திமுக ஆட்சியில் மட்டும் தான் கொந்தளிப்பாரு. திமுக எதிராக, அரசுக்கு எதிராக கேட்பாரு. தாவேக்கா ஆட்சியிலையும் கொந்தளிப்பாரு. ஆனா முதலமைச்சர் அவர்களே உங்களை நோக்கி கேட்கிறேன்னா கேட்க மாட்டாரு. விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் வராது. அதுல கண்டனமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கிளர்க்கு, ஏதாவது ரைட்டரு, கான்ஸ்டபிள் இவங்களை கண்டிச்சுதான் பதிவு வரும். திமுக ஆட்சியிலன்னா ஏன் ஸ்டாலின் அவர்களே வரும். இப்ப ஆணவ படுகொலை, அந்த செய்தியை காட்டுங்க தம்பி. இந்த ஆணவ படுகொலைகள் இதை கண்டிச்சு பேசிடக்கூடாது, வாயில புண்ணு வந்துடும். ஆமா, ஏன்னா நடப்பது தாவேக்கா ஆட்சி இல்லையா? சரி, இவ்வளவு நடந்துட்டு இருக்குல்ல, தாவேக்காரங்க என்ன சார் பண்றாங்க? ரீல்ஸ், ஒரே ரீல்ஸ். என்ன ரீல்ஸ்னு கேக்குறீங்களா? விஜயனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டுல அரசு பள்ளியில டெய்லி எங்கேயாவது போய் பண்றாங்க ரீல்ஸ். அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு என்ன இலக்காரமானு நான் கேட்கிறேன். இல்ல எனக்கு தெரியல. அரசு பள்ளிகளுக்குள்ள போய் அந்த பிள்ளைகள் படிக்கிறதா வேண்டாமா? விஜய் படத்தை மாட்டி அந்த பிள்ளைங்களை பாட்டு பாட சொல்லி, ஹாப்பி பர்த்டே, நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் பாட சொல்லி அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க தம்பி. செங்கல்பட்டு அருகே அரசு தொடக்க பள்ளிக்குள் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்துடன் நுழைந்து ரீல்ஸ் எடுத்த தாவேக்கவினர் மாணவர்களை வைத்து முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடுமாறு கூறியதாக புகார் எழுந்துள்ளது. பாருங்க, பாத்துட்டீங்களா? என்னது இது? அரசு பள்ளியில போய் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ரீல்ஸ். இதுல இந்த சம்பவங்களை ஏதாவது ஒண்ணு திமுக பண்ணி இருந்துச்சுன்னா அறிஞ்சிருப்பாங்க. அப்படியே அக்கு வேற ஆணி வேற சேர்த்திலா பிரிச்சிருப்பான். அவ்வளவு போய் ரீல்ஸ் மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னா இவர்களுடைய நலத்திட்டம். அடுத்தது சார், ஒரு நலத்திட்டம் கொடுத்து கூட ரீல்ஸ் போடக்கூடாதா? நலத்திட்டம் கொடுக்கலாம். நலத்திட்டம் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? விஜய் பிறந்த நாளைக்கு நலத்திட்டம், அரிசி வழங்கும் திட்டம். அரிசி எங்க இருந்துட்டாங்கன்னா ரேஷன் அரிசி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. எப்படி நல்லா இருக்கா? ரேஷன் அரிசியை எடுத்துட்டு வந்து நலத்திட்டங்கிற பேர்ல கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இப்ப வந்திருக்கு. அந்த செய்தியும் காட்டுக்கு தம்பி. மதுரையில் நடைபெற்ற தாவேக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ரேஷன் அரிசி கொடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் ஆய்வக சோதனைக்கு அனுப்பி உரிய விசாரணை நடத்துமாறு பொது விநியோக திட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் உத்தரவிட்டுள்ளார். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு டயலாக் தேவைப்படுது. இந்த டயலாக நம்ம எங்க இருந்து எடுத்தா நல்லா இருக்கும்னா விஜய் அவர்களிடம் இருந்து எடுத்தாலே நல்லா இருக்கும். இந்த பாடலுக்கு நடனம் ஆடுபவர் உங்கள் விஜய்ன மாதிரி இந்த டயலாக்கை பேசியவர் உங்கள் விஜய் வேணா கீழே போட்டுக்கிடுங்க. என்ன டயலாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி சார்? சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. இது அவர் பேசின டயலாக். இப்ப யார் வீட்டு நெய் எடுத்து யார் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கீங்க?
ரேஷன் அரிசி எடுத்து நீங்க கொடுத்து நீங்க ரீல்ஸ் போட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கா? எல்லாம் ஊடகங்களில் வந்த செய்தி. நான் என்ன தூங்கும்போது கனவு கண்டா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? ஊடகங்களில் வந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது எல்லாம் நீங்க அரசு பள்ளியில போய் இந்த அட்ராசிட்டி இது வந்து ரேஷன் அரிசி தூக்கி இப்படி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் நிர்வாகிகள், அமைச்சர்கள். அமைச்சர்கள் எப்படி பதில் சொல்றாங்க? பொறுப்பா பதில் சொல்றாங்களா? இந்த 2500 ரூபாய் எப்ப கொடுப்பீங்கன்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டா, எனக்கு வாயில புண்ணு, வாய் சரியில்லை, தொண்டை சரியில்லைன்னு போயிட்டாங்க. சரி, இன்னொரு அமைச்சர், ஐயா டெல்டால தண்ணீர் திறந்து விடல ஐயா, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடவில்லை, டெல்டாவில் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள், என்ன செய்வது? விவசாயம் செய்ய முடியாத விவசாயிகள் வேறு வேறு வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அமைச்சர் பதில், வேற வேலை பாக்குறாங்க, மாற்று பயிர் பயிரிடுகிறார்கள். மாற்று பயிர்னா அப்ப எல்லாருமே மாற்று பயிரை தான் திங்கணும், அரிசியை திங்கப்படாதுன்னா இல்ல, என்ன பதில் இது? மாற்று பயிர் பயிரிடுகிறார்கள்னா இந்த பதில திமுக அமைச்சர் சொல்லியிருந்தாருன்னா, டெல்டாவில் மேட்டூரில் இருந்து தண்ணீர் வரவில்லை, கர்நாடகா நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கேட்டு பெறுவதற்கு திராணியற்ற ஒரு அரசு, திராணியற்ற ஒரு முதலமைச்சர், நமக்கு தர வேண்டிய டிஎம்சி, இந்த மாசத்துக்கு வர வேண்டிய டிஎம்சிய கர்நாடகாவிலிருந்து கேட்டு பெற்றிருக்க வேண்டும், கர்நாடகாவிடமிருந்து கேட்டு பெற முடியாத ஒரு முதலமைச்சர், ஒரு அரசு, கர்நாடகாவில் உங்கள் கூட்டணி அரசு இல்லையா? ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு? மாற்று பயிர் பயிரிடுவார்கள் விவசாயிகள். பாருங்க, நீங்க அதை பாருங்க. குருவையே பண்ணாம இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கும். குருவை தூக்கு பண்ண முடியல, வேற கிராப்புக்கு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளும் தண்ணி வேணும்னா சார் எந்த கிராப்பா இருந்தாலும் அவங்க உடனே என்ன பண்றாங்க, சரி நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம். பாத்துட்டீங்களா? மாற்று பயிர். அப்ப அமைச்சர்கள் இப்படி, அதிகாரிகள் இப்படி, தொண்டர்கள் இப்படி, முதலமைச்சர் அப்படி, நிர்வாகிகள் இப்படி, கூட்டணி கட்சிகள் அப்படி 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 வேற லெவல்ல அப்படி 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 அப்படி. ஆமா, என்ன சொல்றது? பட் ஒண்ணு சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேசுறேன். தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க மனசாட்சியோட, உள்ள சுத்தியோட தயவு செய்து எண்ணி பாருங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவா இருக்கு. இந்த மயக்கம், திமுக ஏற்படுத்தி தந்த நலத்திட்டங்கள், திமுக போட்டு தந்த பாதை, திமுக ஏற்படுத்தி தந்த பொருளாதார வளர்ச்சியால் இந்த அரசு இன்னும் எவ்வளவு மோசமா செயல்பட்டாலும் மினிமம் 5 to 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக தமிழ்நாட்டை ஸ்டேபிளா பொருளாதார வளர்ச்சியில வச்சிட்டு போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு ஒரு சகப்பு, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு தலைமுறைக்கு வேலைக்கே போகாட்டாலும் ஒரு பையன் உட்கார்ந்து அழிக்கிற அளவுக்கு அது சொத்து இருக்கும். அப்போ அது உங்களுக்கு முதல்ல தெரியாது. முதல்ல பார்க்கும்போது சாதாரணமா தெரியும், ஏன்னா அப்பாதான் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. பையன் வீசி விளையாடலாம் எல்லாத்தையும் எடுத்து. ஆனா எப்ப அது தெரியும்னா, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி 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 0 சுழியம் ஒண்ணுமில்லைங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, திவால் ஆகும்போதுதான் ஐயோ அப்படின்னு அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. திமுக ஆட்சி போட்டு கொடுத்த நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, இந்த 5 வருஷத்துக்கு இவங்க எவ்வளவு மோசமா ஆட்சி செஞ்சாலும் போகும் தமிழ்நாடு ஒரு மாதிரி. அது உங்களை நேரடியாக உடனடியாக பாதிக்காது. ஆனா பெரும் ஆப்பு ஒண்ணு பின்னாடி காத்திருக்கு. அத முன்கூட்டியே புரிந்து கொண்டு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, முன்கூட்டியே தெரிந்து கொண்டு, ஆஹா நாம கரெக்டா ஆகணும்டா, இதை சரி செஞ்சுக்கணும்டா, இது இப்படி போச்சுன்னா, இந்த ரூட்ல போச்சுன்னா தமிழ்நாடு இப்படி ஆயிரும்னு நீங்கள் தெரிந்து கொள்வீர்களே என்று சொன்னால் நீங்கள் தப்பிப்பீர்கள். இல்லை என்றால் தமிழ்நாடு பெரும் இன்னலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கிறது என்பதை சொல்லி, அதிலிருந்து தமிழ்நாடு தப்பித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராவரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.